எஸ் சீஃப். பேஸ்மெண்ட் ஏரியால டாக்டர்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் இருக்கு, போய் செக் பண்ணுங்க போங்க. ஓகே சீஃப். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? எங்க அம்மா கிட்ட. என்ன விஷயமா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். நான் யாரையும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கேன்ல. நீங்க பாட்டு ஆர்டர் போட்டுட்டீங்க. அது மட்டுமா, வெளியே போனவங்க உள்ள வரக்கூடாது, உள்ள இருக்கிறவங்க வெளியே போக கூடாது. இது அசோக ராஜ்யம், அப்படிதானே? சீஃப், கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ரமேஷ் பேசுறேன். எஸ் ரமேஷ். ஒரு நியூ பேஷண்ட் அட்மிட் பண்றாங்க சீஃப். யார் அலோ பண்ணாங்க? சீஃப் டாக்டர். எங்க இருக்காங்க? ஐசியூ வார்டுக்கு கொண்டு போறாங்க. நான் வரேன். ஹேய், ஐசியூ வார்டு எங்க இருக்கு? 5th floor. என் கூட வா. இங்கே இரு. டாக்டர், நான் உங்ககிட்ட என்ன ஆர்டர் போட்டிருக்கேன்? எந்த புது பேஷண்ட்டையும் அலோ பண்ண கூடாதுன்னு. கூல் டவுன் சீஃப். ஏன் கத்துறீங்க? Ridiculous. இந்த பேஷண்டோட பல்ஸ் ரேட் பாருங்க. இந்த ஒரு பேஷண்டால பிஎம்க்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. No excuse. Shift him now. ஒரு பேஷண்ட நகர்த்த முடியாது, ஒரு டெட் பாடியை தான் நகர்த்த முடியும். இவனுடைய பல்ஸ் ரேட்டை பாருங்க. கொஞ்சம் நகர்த்த கூட செத்து போயிடுவான் சார். உயிருக்கே ஆபத்து. Shift him now. Come on chief. Please listen to me. Chief, once again please. Yes. Try to understand me. Hey, தள்ளி நில்லு. இந்த பேஷண்ட் இங்க அட்மிட் பண்ணதுல நாங்களும் ஒரு காரணம். இந்த ஹாஸ்பிடல் ஆம்புலன்ஸ் தான் அவனை இடிச்சது. அந்த ஆக்சிடென்ட்ல எங்களுக்கும் பங்கு உண்டு. இதுல சின்ன உயிர் பெரிய உயிர் ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு பிஎம் உடைய உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஹாஸ்பிடல்ல இருக்க எல்லா பேஷண்டோட உயிர் எனக்கு முக்கியம். என் நிலைமையை புரிஞ்சுக்கேன். டாக்டர், நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. உலகத்தோட பார்வை பூரா இந்த ஹாஸ்பிடல் மேல. எஸ். சோ பிஎம் உடைய ஹெல்த் சேஃப்டி ரெண்டும் ரொம்ப முக்கியம். I know. Follow my orders. I understand. Confiscated. Ridiculous. இவர் எல்லார்கிட்டயுமே இப்படிதான் நடந்துக்கிறாரு. ரொம்ப சாரி மேடம். இவங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. I will take care. நேரம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் எந்த நியூஸும் வரல. உன் ஆள் மேலதான் எனக்கு சந்தேகம். உசூர், சந்தேகமே வேண்டாம். இன்டர்நேஷனல் கில்லர்ல he is one of the best. அவன் பர்ஃபெக்டா அந்த வேலையை செஞ்சு முடிக்கலன்னா என் திட்டமே வீணாயிடும். சீக்கிரமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நல்ல உடன்பாடு ஏற்பட போகுது. அது எனக்கும் எங்க ஆளுகளுக்கும் சுத்தமா பிடிக்கல. அந்த உடன்பாடு ஏற்படாம இருக்க நாம் அதை தடுக்கணும். அதே சமயத்துல நீ இங்க பிரைம் மினிஸ்டர் ஆகணும். இதுதான் என் பிளான். இதுக்குன்னு நான் ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணியிருந்தேன். நடுவுல டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட்ல நீ செஞ்ச 500 கோடி ரூபாய் கையாடல் அவருக்கு தெரிஞ்சதுனால இப்ப நான் இந்த பிளானை உடனடியா செயல்படுத்த வேண்டி இருக்கு. உசூர், அந்த பணத்தை நானா வச்சுக்கிட்டேன். எப்பவும் போல உங்ககிட்ட தானே கொடுத்தேன். எல்லா பணமும் நீங்க புதுசா ஆரம்பிச்ச கட்சி வளர்ச்சிக்காக போச்சு. நீ பண்ணது தப்பு இல்ல, மாட்டினதுதான் தப்பு. நமக்குள்ள இருக்கிற இந்த கனெக்ஷன் வெளியே தெரிஞ்சதுன்னா பயப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அம்மாவுக்கு சீக்கிரம் காசு வந்துடும்.
அப்போ என் பட்டு செல்லத்துக்கு நெஜா தொப்பி வாங்கி தருவேன். இப்போதைக்கு இந்த பேப்பர் தொப்பி. இப்ப நான் இன்ஸ்பெக்டர் அசோகா. நீ சக்கரவர்த்தி அசோகா இல்ல, இப்ப நான் இன்ஸ்பெக்டர் அசோகா தான். சரி 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 கோச்சுக்காத. நீ இன்ஸ்பெக்டர் அசோகா தான். நீங்க சொன்ன மாதிரி பிஎம் ஓட செக்யூரிட்டி சீஃப் பத்தி விசாரிச்சுட்டேன். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவரோட சொந்த ஊர் என்ன தெரியுமா? திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற சுந்தரபாண்டிபுரம். இந்த பாவியோட ஆசை நிறைவேறிடுச்சுமா? போன ஜென்மத்துல நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ என்னை என் புள்ள கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. என்னது, உங்க பிள்ளையா? நீங்க அனாதம் தானே சொன்னீங்க. அவரே மகம்மா. நான் 10 மாசம் சுமந்து பெத்த என் சிங்கம். உங்களை பத்தி அவர்கிட்ட சொல்லி அவரை கூட்டிட்டு வரேன். வேண்டாம் வேணாம்மா. எனக்கு அவர் எவ்வளவு பெரிய பதவியில பெரிய பொறுப்புல இருக்காரு. அவருக்கு நான் தொந்தரவு ஆயிடக்கூடாது. என்ன பாக்குறதுனால அவரோட வளர்ச்சி தடப்படலாம். அவர் இன்னும் நல்லா மேல மேல வளரணும். அவர் இங்க கம்பீரமா நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அவரை நான் வளர்த்திருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அவரு கடவுள் வளர்த்த புள்ள. இனிமே என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். அம்மா, என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது எதுவுமே நிறைவேறினதில்லை. ஆனா இந்த ஆசை உன் மூலமா நிறைவேறும்னு நம்புறேன். என்னது, ஏன் மூலியமாவா? என் புள்ள கையால எனக்கு கொள்ளி போடணும். எப்படிமா நடக்கும்? அவர் உங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க, உங்க ஆசை நிறைவேறணும்னு சொல்றீங்க. நீங்களே சொல்லுங்க, இது எப்படி நடக்கும்? என் மகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்ற மாதிரி செய். கட்டில கடியில இருக்கிற என் பேட்டியை தர. டாக்டர், எதுக்காக என்ன அவசரமா வர சொன்னீங்க? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் தான். வாட் இஸ் இட்? பிஎம்க்கு பிளட் ஏற்றின உடனே பிளட் ப்ரெஷர்லாம் நார்மல் ஆயிடுச்சு. ஆப்ரேஷன் போலாமேன்னு சொல்லி ஃபைனல் செக்அப் பண்ணி பார்த்தா டயபெட்டிஸ். ரத்தத்தை செக் பண்ணா சுகர் அளவு 400 mg/cent. So what? இந்த கண்டிஷனில் ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். சர்க்கரோட அளவு மினிமம் அட்லீஸ்ட் 200 mg/cent அந்த அளவு கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம். செய்ய வேண்டியது தானே டாக்டர்? அதை டிசைட் பண்ணுறதுன்னு உங்களை வர சொன்னேன். சுகரோட அளவு கம்மி பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் இன்சுலின் ட்ரிப்ஸ் பண்ணணும். அதுக்காக பிஎம்மோட ரிலேஷனும் இல்லை ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களோட பெர்மிஷன் வேணும். இதுல ரிஸ்க் இருக்கா டாக்டர்? அஃப்கோர்ஸ் 50-50 சான்சஸ் ஆர் தேர். ஏன் டாக்டர், இந்த இன்ஜெக்ஷன் இல்லாம செய்ய முடியாதா? முடியவே முடியாது. சுகர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணா குண்டடிப்பட்ட இடம்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி உயிருக்கே ஆபத்தாயிரும். வெரி டேஞ்சரஸ். அது மட்டும் இல்ல, ஒரு சாதாரண இன்ஜெக்ஷன் போட்டாலே அவரோட ஏஜுக்கு சுகர் இறங்குறதுக்கு 12 to 13 hours ஆகும். ஆனா நம்ம 8 to 10 மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். இதுல என்ன ப்ராப்ளம்னா ஓவர் டோசேஜ். வெரி ரிஸ்கி. அந்த ரிஸ்க் நாங்க எடுக்க முடியாது இல்லையா? அவருக்கு யார் க்ளோஸோ ஃபேமிலியில் அந்த மெம்பர்ஸ் வந்து அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்குவோம். தட்ஸ் வை ஐ கால்ட் யூ. அதுக்கு பிஎம்மோட டாக்டர் தான் கேட்கணும். உடனே அவங்ககிட்ட பர்மிஷன் கேளுங்க. there is no time. அவங்க இந்த விஷயத்துல சரியான முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன சொல்றீங்க சீஃப்? டாக்டர், ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. சீஃப், இப்போ நீங்க தான் முடிவு எடுக்கணும். டாக்டர் ப்ளீஸ். இப்போ தான் இந்த செகண்ட் முடிவு எடுக்கணும் ப்ளீஸ். சரி செய்யுங்க. என்ன என்ன சொன்னீங்க? ஓகே, டூ இட். ஓகே, தேங்க் யூ. குட் மார்னிங். உங்களுக்கு ரிஃப்ரெஷ்மென்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். மேடம், இங்க யாரும் வரக்கூடாது. திஸ் இஸ் a restricted area. எனக்கு சாப்பிட குடிக்க எதுவும் வேண்டாம். எங்க சீஃப் சொன்ன பிறகு தான் நாங்க எல்லாம் சாப்பிடுவோம். இதுதான் உங்க சீஃப் கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அவர் மட்டும் சாப்பிடலாம், அவர் மட்டும் குடிக்கலாம். He doesn't care about anyone but himself. மேடம், எங்க சீஃபை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. ப்ளீஸ் போங்க போங்க.
Oh my Hey, god. please. Hey. Wow. What amazing equipment. இதெல்லாம் வெளிநாட்டு பொருளா? எவ்வளவு டியூட்டி கட்டனீங்க? மேடம், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். Hey, That's மேடம். Prime Minister. Wow. That's my friend Malika. இங்க chief doctor. And that's your chief. Excuse me, please. மேடம், இப்போ நீங்க இங்க இருந்து வெளிய போலனா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளீஸ் லீவ். All right. இனிமே யாருக்காகவும் எதுக்காகவும் பரிதாபப்பட மாட்டேன். என்கிட்ட வந்து பசிக்குது தாகமா இருக்குன்னு எதுவும் கேட்க கூடாது. நோ மோ பரிதாபம். இத பாருங்க, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்டதில்ல, கேட்க போறதும் இல்ல. இங்க இருந்து வெளிய போனாலே போதும். போங்க போங்க ப்ளீஸ். என்னங்க என்னங்க இது? என்ன வேலை பண்ணிருக்கீங்க? Oh, I'm so sorry. இந்த மாதிரி இடத்துல தண்ணியே படக்கூடாது. அப்படி தண்ணி பட்டுச்சுன்னா எக்யூப்மெண்ட்லாம் ஷார்ட் சர்க்யூட் ஆகி பர்ஸ்ட் ஆயிடும். என் வேலையே போயிடும். ஏன் இப்படி போற வர இடம் எல்லாம் வயரை போட்டு வச்சிருக்கீங்க? இது எங்க ரூம், எங்க இஷ்டம். இது எங்க ஹாஸ்பிடல், எங்க இஷ்டம். இந்தாங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நர்ஸ், சீஃப், தலைவலிக்கு ஏதாவது மாத்திரை இருக்கா? ரொம்ப வலிக்குதுங்களா? எஸ். ஒரு நிமிஷம் இருங்க, மாத்திரை கொண்டு வந்துடுறேன். தேங்க் யூ. 1 minute, chief. உட்காருங்க. தேங்க்ஸ் குரு. இந்த வண்டி செக் பண்ணியாச்சுல? செக் பண்ணியாச்சு. இந்தாங்க. தேங்க் யூ நர்ஸ். யூ ஆர் வெல்கம். அம்மா அம்மா அம்மா, என் அம்மா பாத்தீங்களா? என்னடா? உங்க அம்மாவை காணோம். உங்க அம்மாவை பாத்தீங்களா? குஞ்சை விட்டு கோழி எங்கப்பா போயிருக்கோம்? சேவல தேடி போயிருக்கோம். டேய், உங்க அம்மா இந்த பக்கம் போனாங்கடா. டேய் டேய், அந்த பக்கம் போலடா, இப்படி போயிருக்காங்கடா. டேய் டேய் டேய், இந்த பக்கமா போனா பாறா. பாவம், அந்த ஏழை பிள்ளைய எப்படி கஷ்டப்படுத்துறாங்க. ஏங்க, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? அந்த பையனை ஏன் இப்படி போட்டு அழகாங்க? போது போலமா அதான். டேய் அசோகா, இங்க வாடா. டேய் அசோகா, நான் உன்கிட்ட ஒரு உண்மை சொல்றேன். அது உன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். உன் அம்மா உன்னை வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எங்க அம்மா என்ன விட்டுட்டு போனாங்க? ஏரிக்கரை பக்கமா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமா போனா உன் அம்மா கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, இந்த பையனை ஏன் அவன் அனாதையா விட்டுட்டு போயிட்டா? விதி துரத்துனா ஓடித்தானே அவனும். பாவம், இவனை பெத்து இவ ஆத்தா சந்தோஷப்பட்டா. அது நினைக்கல. புருஷங்கார போய் சேர்ந்துட்டான். வேற இடம் பார்த்து இவளுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்சாங்க. அவ மனசு விருப்பப்படல. ஒத்தையா புள்ளையோட முகத்தை பார்த்துக்கிட்டே குழப்ப நடத்தலான்னு நினைச்சா. உன் பிள்ளைக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு கட்டிக்க போறவன் சொன்னா. அத நம்பி கழுத்தை நீட்டிட்டா. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு மட்டும்தான் நீ அம்மான்னு இவனை அனாதையா விட்டுட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டான். கொண்டே விடு. போல. சீக்கிரம் அந்த கொண்டே விடு. வேணாங்க. ஐயோ, சொல்றேன் இல்ல. ஐயோ, பிள்ளைய போட்டு அடிக்காதீங்க. ஐயோ. ஏய், ஓடி போடு. குழந்தைங்க அவன். என்னமோ நாயை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. இந்த குழந்தை கொஞ்சம் பிடிங்க. நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன செய்ய எது செய்ய எனக்கு தெரியாது. அந்த பேவுல நம்ம கூட வரக்கூடாது. அசோகா, அசோகா, அம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? ஏம்மா என்னை விட்டுட்டு போறீங்க? நான் எதாவது தப்பு செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, தப்பு செஞ்சது நீ இல்லடா, நான் தான். உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன்னு என்ன நானே காப்பாத்திக்க முடியலையே. எப்படி வாழறதுன்னே எனக்கு தெரியலையே. உன்னை தவிக்க விட்ட பாவி ஆயிட்டேன்டா. ஐயோ,
ஐயோ ஏடா இளவே உன்னை வேண்டாம் மேடம் விட்டுட்டு வந்தோம் உன்னை விட்டுட்டு வந்திருக்கணும் வெட்டி போட்டு வந்திருக்கணும்ல என்னடி பொச்சிக்கிட்டு இருக்க உன்னை என்னல முறைக்க உனக்கு பொண்ணே விடுவேன் உனக்கு அந்த பைய உள்ள வேணும் நீ அப்படியே போயிரு இந்த பிள்ளை கொண்டு தண்ணீர் தூக்கிட்டு ஏன் பாட்டுக்கு போயிட்டே இருப்ப முடியே எந்த பிள்ளை வேணும் முடிவு பண்ணி சொல்ல சொல்லிடு இப்படி கேட்டா எப்படிங்க எனக்கு இவனும் வேணும் அவனும் வேணும் ஏய் அசோகா ஏய் போகாதடா ஏய் போகாதடா நில்லுடா ஏய் அம்மா சொல்றேன்ல போகாதடா நான் அப்பா கிட்ட சொல்லி உன்னை எப்படியாவது கூட்டிட்டு போறேன்டா அம்மா சொல்றேன்ல போகாதடா அசோகா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடா இந்த அம்மாவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் கடவுளே நீதான் இவனை பாத்துக்கணும் அசோகா இனிமே நீ கடவுளோட புள்ளடா கடவுளோட புள்ளடா இனிமே நீ கடவுளோட புள்ளடா When the marimba rhythms start to play, dance with me, make me sway. Like a lazy ocean hugs the shore, hold me close, sway me more. Like a flower bending in the breeze, bend with me, sway with ease. When we dance you have a way with me, stay with me, sway with me. All the dancers meet me on the floor, but my eyes will see only you. Only you have that magic technique where we sway and grow weak. I can hear the sound of violins long before it begins. Make me thrill as only you know how. Sway me smooth, sway me now. So sweet. Other dancers may be on the floor, but my eyes will see only you. Only you have that magic technique where we sway, I grow weak. I can hear the sound of violins long before it begins. Make me thrill as only you. Sway. क्या हेलो सुनो प्लान के मुताबिक मैंने यहाँ सब कुछ संभाल लिया है तुम भी अपना काम चालू कर सकते हो
हाँ बाद में बात करती हूँ, बाय। நீ எப்படி நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. கொன்னுட்டேன். இவனுக்கு இந்த நிலைமைன்னா உனக்கு நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். அது எனக்கு முதல்லயே தெரியும். திலீப் கம் இன். இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள நான் மீட் பண்ண போறேன். கொஞ்ச நேரத்துக்கு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஏதாவது வந்தா அதை நீயே ஹேண்டில் பண்ணு. மீட்டிங்க்கு அப்புறம் உன்னை நான் கான்டாக்ட் பண்றேன். ஓகே சீஃப். Get out of my way. How dare you? How dare you stop me from seeing my father? Who in the hell are you to stop me, you insolent man? May I talk privately with the both of you in that room? You made me and my family wait in a government guest house for 4 hours? 4 hours? Can't you understand how I feel? क्या आप इतने पत्थर दिल के हो? क्या आप किसी का दर्द महसूस नहीं कर सकते हो? Poonam, I happen to agree with him. Come on, let's speak privately. Please. Every time I ask the chief minister if I can see my father, he says there's nothing he can do because that's beyond his sphere of authority. Do you know who's going beyond his sphere of authority? You. You are going beyond your sphere of authority. And I'll see to it that you are dismissed. He's my father, and I want to see him now. Do you hear me? Now! Now you listen to me. I know he's your father, and that you're anxious to see him. I can sympathize with that. But let me tell you something. He happens to be her prime minister. He happens to be their prime minister. He happens to be the prime minister of everyone in this room. Now, that makes your situation slightly unimportant, wouldn't you say? I'm only doing my job to keep your father alive and away from his enemies, whoever they are. Now, if you care to hear my explanation, I shall be happy to enlighten you and your husband in that room, and not here. Let's talk to him inside. Okay, நீங்க போங்க. நில்லுங்க. ஐடி கார்ட்ஸ். என்ன விஷயம் சொல்லுங்க. பிஎம்க்கு சுகர் செக் பண்ணணும். அதுக்காக பிளட் சாம்பிள் எடுக்க போறோம். எங்க சீஃப் கிட்ட கேட்டு சொல்றேன். ஹலோ சீஃப், கம் இன். ஹலோ சீஃப், கம் இன். சீஃப், கம் இன். சொல்லு குரு. சீஃபை கான்டாக்ட் பண்ண, அவர் லைன்ல கிடைக்கல. யாரோ விஐபி வந்திருக்காங்க. சீஃப் அவங்களோட மீட்டிங்ல இருக்காரு. எனக்கு இம்பார்ட்டன்ட் 2 டாக்டர்ஸ் பிஎம்மோட பிளட் சாம்பிள் எடுக்க வந்திருக்காங்க. அப்படியா?
ஒரு நிமிஷம் குரு. சார்ட் படி தான் வந்திருக்காங்க. ஆனா 9:30க்கு வர வேண்டியவங்க 9:15க்கு வந்திருக்காங்க. 15 நிமிஷம் முன்னாடி. பரவாயில்ல, நீங்க உள்ள அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க போலாம். போலாமா? I know why you're not allowing us to see her father. It's because you think I had something to do with the assassination attempt on the PM? My father-in-law? Just because I broke away from him and joined another political party. Does that mean I want to kill him? Or does that mean his daughter wants to kill him? Answer me. I do know that you people are not on talking terms with the Prime Minister. Why don't you answer this question? Do you think we want to kill him? Ma'am, ask me no questions, and I will tell you no lies. What? What makes you imply that you do not trust us? I have a very uneasy feeling that the persons that try to kill him are very near, and the threat to his life very real. But who would want to kill such a wonderful man? கேமரா மேல இருக்கு, ஜாக்கிரதை. டாக்டர், பிளட் சாம்பிள் நீங்களே எடுங்க. பயம் இருக்கட்டும், இவர் விஐபி பேஷண்ட். உயிருக்கே ஆபத்து. தெரியும், இந்த ரத்தம் டெத் குரூப். இவர் ரத்த சித்தி சாக வேண்டாம், ரத்தம் ஏத்தி செத்ததா இருக்கட்டும். கவலையே படாத, அவர்கிட்ட தான் போய் சேர போறாரு. क्या मेरे पिताजी ठीक हो जाएंगे? बिल्कुल ठीक हो जाएंगे. May I please see him? Of course you may, by all means. At 8 o'clock tomorrow morning. How better? இந்நேரம் பிஎம் லேட் பிஎம் ஆயிருப்பாரா, இல்ல இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுமா? नीलम, नीलम. अंकल जी हाँ बेटा, प्लीज ये मेरे दादू को दे देना. जरूर दूंगा बेटी. विजय. चीफ? Nothing, Chief. Nice class. Thank you. Dilip, சொல்லுங்க சீஃப். நான் ஆன்லைன் வந்துட்டேன். Anything to report? எஸ் சீஃப். பிஎம் ஓட பிளட் சாம்பிள் எடுக்க 2 டாக்டர்ஸ் வந்துட்டு போனாங்க. சார்ட் படி தானே வந்தாங்க? ஆமா சீஃப். ஆனா 1/4 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டு போனாங்க சீஃப். ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? நோ ப்ராப்ளம் சீஃப். சீஃப், 1 minute. சீஃப், என்ன ஏதுன்னு தெரியல. பிஎம் ஓட உடம்பு துடிச்சிட்டு இருக்கு. ஓ மை காட்.
2 போலி டாக்டருங்க வந்து பாய்சன் எடுத்துட்டு போயிருக்காங்க. What? திலீப், எஸ் சீஃப். பிளட் சாம்பிள் எடுக்க வந்த 2 போலி டாக்டர்ஸோட போட்டோஸ் எனக்கு இமிடியேட்டா வேணும். Quick! ஓகே சீஃப், டன். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. What's going on? We'll explain everything. என்ன காட்டி கொடுத்தல இல்ல, நீ உன் குடும்பத்தோட வாழ கொடுத்து வைக்கல. ஹலோ விஜய், சொல்லணுஷ். டாக்டர் ஏதோ கஞ்சாட காட்டிட்டு போறாரு. எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் உள்ள போறேன், நீ வெளியில இருந்து பாத்துக்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், பிஎம் ஓட கண்டிஷன் எப்படி இருக்கு? என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு ஏத்துனது என்ன பாய்சன், அதை முறியடிக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு இப்ப நேரமே இல்லை. அவருடைய பாடி கண்டிஷனுக்கு உள்ள இருக்க பாய்சன் முதல்ல வெளியே எடுத்தாகணும். கிராமத்துல பாம்பு கடிச்சா என்ன வைத்தியம் பண்ணுவாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர், என்ன ட்ரீட்மெண்ட் இது? நீங்க இரிட்டேட் ஆகாதீங்க. நாட்டு வைத்தியத்து மேல சந்தேகப்படாதுங்க. அது என்னைக்குமே நமக்கு கை கொடுக்கும். பல்ச பாருங்க. பல்ஸ் இப்ப நார்மலுக்கு வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா, ஆல்மோஸ்ட் எல்லா பாய்சனும் வெளியே எடுத்துட்டேன். பிஎம் காப்பாற்ற வேண்டிய என்னுடைய கடமை. நான் விஜய் பேசுறேன் சீஃப். எஸ் விஜய், என்ன விஷயம் சொல்லு. ஐசி வார்டுக்குள்ள 2 டாக்டர்ஸ் உள்ள போனாங்க. அனுஷ்க்கு சந்தேகம் வந்து உள்ள போனாரு. என்னாச்சுன்னு தெரியல சீஃப், அடிபட்டு வெளில வந்து விழுந்துட்டாரு. விஜய், அனுஷ்க்கு என்னாச்சுன்னு பாரு. நான் உடனே மேல வரேன். ஓகே சீஃப். அனுஷ், 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 அனுஷ். யாரும் வராத அப்படி பாத்துங்க. நாங்க பாத்துக்கிறோம் சீஃப்.
ஓகே சீஃப், நான் வந்துடும். சீக்கிரம்.
எங்க செக்யூரிட்டியை 4 பேரை கொண்டு இருக்கா. இப்ப அவன் எங்க செக்யூரிட்டி யூனிஃபார்ம்ல தான் இருக்கான். அவன் எனக்கு உயிரோட வேணும். Catch him alive. ஓகே